அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ வந்திருக்கிறது அல்மனார் தேசிய பாடசாலையில் அதிபர் காரியாலயத்தில் இருக்கிறேன். அல்ஹாஜ் ஏஎம்எம் சஃபருல்லா கான் அதிபரோட இருக்கிறேன். ஸோ இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ வந்திருக்கிறது முக்கியமாக உங்கள்கிட்ட தற்போதைய நிலைமை சம்பந்தமாக கேள்வி கேட்டுக்கொள்றதுக்கு. ஸோ உங்களோட இப்போ நிலைமைகள் எப்படி இருக்குது, இப்போ இவ்வளோ காலம் வந்திருக்கிறீங்க, உங்களோட அறிமுகத்தோட ஒரு சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நினைக்கிறேன், நான் அன்னளவாக 2 வருட காலமாக பாடசாலைக்கு சமூகம் அளித்து எனது கடமைகளை எல்லோருடைய ஒத்துழைப்பின் மூலமும் சிறப்பாக சீராக நடத்தி கொள்வதற்கு முனைந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த விடயத்தில், அதாவது கடந்த 2 வருட காலமாக இப்பாடசாலை நான் பொறுப்பேற்கின்ற போது சகல துறைகளிலும் அந்த பாடசாலை நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த எல்லா துறைகளையும் இனம் கண்டு என்னென்ன விடயங்கள் பாடசாலையின் முன்னேற்றத்திற்காக நடைபெற வேண்டும் என்ற விடயத்தில் பாடசாலையின் தற்கால அல்லது எதிர்கால 2 நடவடிக்கைகளுக்காக என்னென்ன விடயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தில் முதலாவதாக கல்வியையும், அடுத்ததாக வள பயன்பாடு, வள அபிவிருத்தி போன்ற 2 விடயங்களாக தொகுத்து அந்த விடயங்களை நான் எனது பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களோடு கலந்துரையாடி அதன் மூலம் சில நடவடிக்கைகள் மேற்கொண்டு அந்த நடவடிக்கைகளூடாக பாடசாலை மேம்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. உதாரணமாக பாடசாலை அந்த கட்டிடங்கள் அல்லது பாடசாலையின் ஏனைய தேவைகளாக இருந்த வளங்கள் சம்பந்தமாக நிறைய வளங்களை நாங்கள் பாடசாலைக்கு பெற்றிருக்கிறோம் என்பதோடு பாடசாலையின் கல்வி வளர்ச்சி மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது, பெறுபேறுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பாடசாலையில் இதுவரை காலமும் இல்லாமல் இருந்த கடின பந்து, அதாவது லெதர் பால், அதே போன்று பாடசாலைக்கான ஃபுட்பால், காட்பந்து, இந்த 2 விடயங்களையும் நாங்கள் அரசாங்க அனுமதியோடு ஏற்படுத்தி இருக்கிறோம். அதே போன்று இதுவரை காலமும் இல்லாத கெடட் பயிற்சிக்காகவும் நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுவதற்கான எல்லா விடயங்களையும் செயற்படுத்தி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக நடக்கவிருக்கின்ற ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. உங்களுடைய இந்த விடயங்களும் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பாடசாலையில் அபிவிருத்தி. ஸோ அந்த அபிவிருத்தி கல்வியில அபிவிருத்தி எந்த முறையில் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? பிள்ளைகளுக்கும் டீச்சர்மாருக்கும், உங்களுக்கும் டீச்சர்மாருக்கும், அடுத்து டீச்சர்மாரிலிருந்து எஸ்டிசி அவங்களுக்குமான தொடர்புகள் எப்படியான முறையில் அது இருந்து கொண்டிருக்கு? கம்யூனிகேஷன் பொதுவாக பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கின்ற போது பாடசாலை கல்வி அபிவிருத்திக்கு முன்னர் கல்வி என்ற ஒரு விடயம் பிள்ளைகளுக்கு, அதாவது அவர்களுடைய ஒழுக்க விழுமியங்களோடு சேர்ந்த கல்வியைத்தான் நாங்கள் கல்வியாக கருதுகிறோம். ஆகவே அந்த ஒழுக்க விழுமியங்களோடு பண்பட்ட ஒரு சமூகத்தை பாடசாலையில் இருந்து சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையில் இருக்கின்றனவோ அந்நடவடிக்கையில் பாடசாலையால் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இதில் பிரதானமாக நான் நினைக்கிறேன், எனது பாடசாலையின் ஆசிரியர்களாம், கல்வி சாரா உறுப்பினர்கள், அதே போன்று மாணவர்கள், பெற்றோர்கள், அதே போன்று நலன் விரும்பிகள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள் என்று எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் ஊடாக நாங்கள் பாடசாலையில் குறைந்த காலத்திற்குள் கூடிய ஒரு, அதாவது பாய்ச்சல் என்று சொல்லலாம், கூடிய ஒரு அபிவிருத்தி கண்டிருக்கும் கல்வி. இதுக்கு சான்றாக எங்களுக்கு கூற முடியும். அதாவது கடந்த வருடம் எமது பாடசாலையின் காவல் சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் 80% எட்டியிருக்கிறது. அதே போன்று இந்த முறை எனது பாடசாலையின் உயர்தர வகுப்பில் வர்த்தக பிரிவில் 95% நாங்கள் எட்டியிருக்கிறோம். ஆகவே இது முழுமையாக எனது ஆசிரியர் குலாத்தின் முழு முயற்சி, அதாவது இடையறாத அவர்களுடைய தொழிற்பாடு செயற்பாடு. ஆகவே அதனூடாக நாங்கள் அந்த அடைவை அடைந்திருக்கிறோம். மாற்றமாக தரம் 6 தொடக்கம் 11 வரையான வகுப்புகளில் பொதுவாக பாடசாலையின் பிரதானமாக ஆங்கிலத்திற்கும் அதே போன்று ஐடி தொழில்நுட்ப பாடங்களுக்கும் நாம் முன்னுரிமை வழங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போன்று இதுவரை காலமும் பாடசாலையில் இருந்து இல்லாமல் இருந்த, அதாவது ஆங்கில பிரிவு பைலிங்குவல் என்று கூறுவோம், அந்த பைலிங்குவல் பிரிவையும் நாங்கள் தரமாறிட்டு ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எதிர்கால காலங்களில்
விஞ்ஞான பிரிவை ஆரம்பிப்பதற்காகவும் அதே போன்று தொழில்நுட்ப பிரிவை ஆரம்பிப்பதற்காகவும் பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதற்கு பூர்ண ஒத்துழைப்பை எமது பாடசாலை விருச்சங்க உறுப்பினர்களோடும் ஏனைய நலன் விரும்பிகள் தனவந்தர்களோடு உதவியோடும் செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய முடிந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ சொல்கிறீங்க எப்படின்னு சொன்னால் வந்து அதாவது வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான இதுகள் வந்து அதாவது வந்து இப்போ இன்றைக்கு கணனி வந்து இந்த ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இருக்கிற கணனிகள் தொகை வந்து பிள்ளைகளை ஒப்பிடும்போது குறைவாக இருக்கிறது. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான சவால்களை அல்லது வந்து அதை எப்போ எந்த முறையில் ஒப்பீடு செய்கிறீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சவரை நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து 54 கம்ப்யூட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுமே. அதாவது வந்து ஒரு வீட்டிலேயோ ஸ்கூல் பாடசாலையிலையோ அல்லது வந்து ஒரு வீட்டிலேயோ போயிட்டு ஒரு கம்ப்யூட்டரை எடுத்து பார்க்குறதுக்கு அதை வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதாக இருந்தால் இந்த 54 கம்ப்யூட்டர் வந்து போதாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஏன் இப்படியான ஒரு இடத்துக்கு அது தள்ளப்பட்டிருக்கு? பொதுவாக அதாவது இதுவரை காலம் நான் பாடசாலை பொறுப்பேற்கற்கு முன்னர் இருந்த அந்த காலப்பகுதியில் பொதுவாக எமது கல்லூரிக்கு வழங்கப்பட்டிருந்த அதாவது கணனிகள் தவிர்ந்த அடுத்த மடிகணினி இந்த இரண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது 54, 56 என்ற வகையில். ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த மாணவர்களை வகைப்படுத்தி அதாவது வகுப்பு ரீதியாக அவர்களுக்கு அந்த உரிய பாட வேலையின் போது உரிய ஆசிரியர்களை கொண்டு அதனை பயன்படுத்துவதற்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். உதாரணமாக பாட வேலையின் போது பாடசாலையில் இருக்கின்ற குறித்த பாட ஆசிரியர் மூலம் அந்த மடிகணினிகளை பெற்று வகுப்பறைகளிலேயே அதனை பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கு நாங்கள் மாற்றியிருக்கோம். அதற்கு பொறுப்பாக ஒரு சில ஆசிரியர்களை நியமித்து அந்த செயற்பாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னர் அந்த நிகழ்வு பாடசாலையில் நடந்தேறவில்லை. ஆகவே அதுக்கு என்ன திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக அதாவது பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் சென்ற வருடம் மண்ணளவாக 9 ஆசிரியர்கள் புதிதாக நியமனம் பெற்று பாடசாலைக்கு சமூகத்தார்கள். அவர்களை கொண்டு புதிதாக ஒரு தொழில்நுட்ப அதாவது இந்த ஐடி சம்பந்தமான ஒரு ஆசிரியை பாடசாலைக்கு பெற்றுக்கொண்டோம். ஆகவே அந்த ஆசிரியையும் இந்த விடயங்களுக்காக பயன்படுத்தி பொதுவாக அதாவது 2 ஆசிரியர்களை அதற்கு நியமித்திருக்கிறோம். அதாவது தியரி என்று சொல்லி அதை நிறைவு செய்வதற்காக ஒரு தமிழ் மூல ஆசிரியர் ஒருவரையும் சிங்கள மொழி மூல ஆசிரியை தனது ப்ராக்டிக்கல் அதை செய்வதற்காக அந்த ஆசிரியை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ சிங்களம்னு சொல்கிற நான் கடந்த வருஷம் வரும்போது நான் வந்து பிள்ளைகளோட கதைக்க வர இடம்ல அவங்களுக்கான அந்த சிங்கள மொழி கதைக்கிற விஷயம் வந்து ரொம்பவே குறைவாக இருந்தது. ஸோ அதில் இப்போத நிலைமை எப்படி இருக்குது சார்? ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து சிங்கள கல்வின்னு சொல்கிறது பெற்றோர்களும் அதை விளங்கி இருக்கணும் அப்படின்னா முக்கியத்துவத்தை ஒரு பிள்ளை வந்து ஒரு வெளியில் போனால் ஒரு போர்டை வாசிக்கிறது. அப்போ பொதுவாக நான் நினைக்கிறேன் அதாவது இதுவரையும் அந்த சிங்கள கல்வி சம்பந்தமாக எந்த அளவு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்பது எனக்கு சரியாக பூர்ணமாக தெரியாது என்றாலும் தற்போது எமது பாடசாலையில் 2 சிங்கள கல்விக்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு அந்த சிங்கள நிகழ்வுகளை அல்லது சிங்கள பயிற்சி அல்லது சிங்கள பேச்சு பயிற்சி இந்த விடயங்களை மேம்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் பல திட்டங்களை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உதாரணமாக காலை கூட்டங்களில் சிங்கள மொழி மூலம் அவர்கள் கதைப்பதற்கான அல்லது அவர்களுடைய நிகழ்ச்சிகளை சமர்ப்பிப்பதற்கான சந்தர்ப்பங்களை வழங்கி அதனை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பாடசாலையில் இருக்கின்ற போட்டி நிகழ்ச்சிகள், பாடசாலை தவிர்ந்த வெளியில் இருக்கின்ற போட்டி நிகழ்ச்சிகள், இது இந்த இவைகளுக்கான முயற்சிகளிலும் இந்த ஆசிரியரை ஈடுபடுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்களோடு கதைக்கின்ற அந்த நிகழ்வையும் நாங்கள் சிங்கள மொழி மூலம் கதைக்கின்ற ஒரு உருவம் ஒன்றை வழங்கியிருக்கிறோம். ஆக அதன் மூலம் மாணவர்கள் உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் அப்படின்னா ஒரு பேச்சு போட்டி அல்லது வந்து ஒரு 2 பேருக்கு இடையிலான சம்பாஷணைகள் இது சம்பந்தமாக இது விஷயமா இது இங்கே நடக்குதா? அது சம்பந்தமான தரவுகள் உங்களுக்கு இருக்கிறதா? தரவுகளும் இருக்கிறது. கிட்டடியில் அதாவது எமது பெருவியல் நிலையும் நாங்கள் பார்த்தால் அதாவது சென்ற சாதாரண தர பரீட்சையிலும் எமது சிங்கள மாணவர்களின் பெருவேறு வீதம் 100க்கு 100 இருக்கிறது. 100க்கு 100 அதாவது 10 பேர் பாடசாலை எழுதினா 10 பேரும் சீத்தரத்தை விட கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது வந்து அவர்களுடைய எழுத்து மூல பரீட்சையாக இருந்தாலும் அவர்களோடு கதைக்கின்ற போதும் சரளமாக சிங்களம் கதைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் சில மாணவர்களுக்கான உளவள பயிற்சிகள் வழங்குகின்ற போது
வெளியிலிருந்து சிங்கள ஆசிரியர்கள் அல்லது வளவாளர்களை கொண்டு அந்த நிகழ்ச்சிகளையும் அவர்களுக்கு செய்யணும். அவை அதனூடாகவும் நாங்கள் அவர்களுக்கு அந்த சிங்கள மொழியில் ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் எப்படின்னா, இப்போ பாடசாலையை பொறுத்தவரை அல்பனார் தேசிய பாடசாலையை பொறுத்தவரை வந்து மாணவர்கள் இங்கிருந்து வெளியில் செல்கிற வீதம் வந்து அதிகரிக்குது, மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. ஸோ இதுக்கு என்ன செய்ய போகுது? என்னென்னா அது ஒரு வீழ்ச்சியாகவே காணப்படுது சார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பானகூர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, மற்றது வந்து எங்கள் இப்போ உள்ள நீங்கள் முதல்ல ஏற்கனவே பணியாற்றின கேட்கணுக்குள்ள ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ எங்களோட ஸ்கூல் எந்த அது தரம் குறைக்கப்பட்டிருக்குதா அல்லது வந்து அதுக்கான காரணம் என்ன செய்யலாம்? பொதுவாக எமது பாடசாலையில் விஞ்ஞான கணித தொழில்நுட்ப பிரிவு பாடசாலை இல்லை. இது முதலாவது ஒரு காரணம். ஆகவே தரமாக சித்தி வருகின்ற மாணவர்கள் அந்த பாடசாலைகளை நோக்கி போகக்கூடிய அல்லது அவர்களுடைய உயர்கல்வியை தேடி அடைவதில் அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போன்று ஏனைய பெற்றோர்களின் ஒரு விருப்பம், எனது பிள்ளை இந்த இடத்தில் கற்கிறார்கள் என்ற அந்த அதாவது தனது பாடசாலையை விட அடுத்த பாடசாலையை போற்றி பேசுகின்ற ஒரு நிகழ்வுக்காக அந்த மாணவர்களை அழைத்து செல்கின்ற விடயங்களையும் நாங்கள் பாடசாலை காண்கிறோம். அதே போன்று இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த பாடசாலை கல்வி கற்பதற்கான ஏனைய முயற்சிகள், கல்வி சூழல் தவிர்ந்த ஏனைய முயற்சிகளில் ஈடுபடாமையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த பெறுபேறுகள் சம்பந்தமாக, அதாவது பெறுபேறுகள் வீழ்ச்சி அடைந்த போது மாணவர்கள் வெளியில் செல்வது நியாயம். கிடைக்காத பாடப்பகுதிகள், உதாரணமாக கணித விஞ்ஞான பிரிவு எங்கள் பாடசாலையில் இல்லை, ஆகவே அதனை அடைவதற்காக பாடசாலைக்கு செல்கிறோம் என்றால் அதுவும் பொருத்தமான விடயம். ஆனால் அது தவிர்ந்த எமது பாடசாலையில் இருக்கின்ற கலை வர்த்தக பிரிவுக்கு கூட மாணவர்கள் வெளியில் செல்கிறார்கள். ஆகவே இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால் பாடசாலையை தவிர்த்து வெளிப்பாடசாலையில் இருக்கின்ற ஒரு மோகம் என்றுதான் அதனை கூற வேண்டும். அடுத்தபடியாக இப்பாடசாலையில் பெறுபேறுகள் என்ற வகையில் உயர்தர வகுப்புகள் கடந்த காலங்களில் பெறுபேறுகள் குறைவதற்கான பிரதான காரணம், அதாவது தரம் வாய்ந்த அல்லது தரமாக சித்தி பெற்ற மாணவர் வெளியில் செல்கின்ற போது குறித்த அதாவது கணித பாடங்கள் சித்தி பெறாத மாணவர்கள் அல்லது இணைய பாடம் சித்தி பெறாத மாணவர்களை வைத்துக்கொண்டு அதே நேரம் தரமான சித்தி இல்லாத தகமை குறைந்து அந்த மாணவர் வைத்துக்கொண்டு நான் எங்கள் பாடசாலை கல்வி நடவடிக்கை ஈடுபட்டு நான் ஏழவே குறிப்பிட்டது போன்ற ரிசல்ட் பெறுபேறுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆகவே இதில் பிரதானமாக நான் வேண்டிக் கொள்கின்ற விடயம், அதாவது பெற்றோர்கள் வெளியில் தனது அந்த செலவீனம் அல்லது கஷ்டம் மாணவர்களின் அடைவு இவைகளையும் கருத்து கொண்டு இந்த பாடசாலைக்காக அவர்கள் சேர்ந்து அந்த சொல்ற விஷயத்துல ஒரே விஷயம் செலவீனம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க சார். உண்மையிலேயே அவங்க மாசத்துக்கு எந்த அளவுக்கு வெளியில இதை தாண்டி செலவழிக்கிறாங்க, அந்த 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 தொகையில ஒரு விஷயத்தை எனக்கு அதை விளங்கப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னா இவ்வளோ செலவழித்து அவங்க அங்கே போகிறதுக்கு டைமிங் அந்த இதெல்லாம் எடுத்து ஏன் இங்கே ஒரு சரியான ஒரு அந்த அந்த அதாவது ஒரு உதாரணத்துக்கு மாதத்துக்கு 30,000 40,000 செலவழிக்கிற இதை ஏன் இங்கே ஒரு 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 அதாவது ஒரு ஆசிரியரை வந்து கொண்டு வச்சு செயற்படுத்தலாம். உதாரணத்துக்கு விஞ்ஞானம் அல்லது கணிதம் சம்பந்தமான ஒரு இது சம்பந்தமாக, அதாவது கடந்த மாதம் அதற்கு முன்னைய மாதங்களில் நானும் எனது ஊரை சேர்ந்த ரிசான் சாலி அவரும் அதாவது திலக் மந்திரி பார்லிமெண்ட் மந்திரியாக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நாங்கள் சென்று அதாவது எமது கல்வி அமைச்சின் செயலாளர் கல்வி பொறுப்பாக இருக்கின்றவரை சந்தித்து இந்த விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடினோம். அதன்போது அவர் கூறிய விடயம் என்னவென்றால், எமது பாடசாலை தற்போது இருக்கின்ற தரத்தை பொறுத்து அதை எங்களுக்கு வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்ற விடயத்தை கூறினார். அதே போன்று நாங்கள் எப்படி இருக்குது முதல்ல எப்படி இருந்தது பாடசாலையில் அந்த கல்வி விஞ்ஞான பிரிவு ஆரம்பித்ததற்கான சான்றுகள் எதுவும் இப்பாடசாலையில் இல்லை. ஆகவே அந்த சான்றுகள் இல்லாத போது அவர்களுக்கு அதனை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதாக கூறினார்கள். அதே போன்று எனது பாடசாலை ஒரு 1AB பாடசாலை அல்ல, 1C பாடசாலை. 1C. ஆகவே அந்த 1C பாடசாலை என்ற ஒரு காரணமும் இது தாக்கத்தை கட்டுகிறது.
என்றாலும் நாங்கள் கலந்துரையாடி சென்ற மாதம் 19ஆம் தேதி மீளவும் நானும் எனது பாடசாலை சங்க அபிவிருத்தி செயலாளர் உட்பட இன்னும் ஒருவரும் சென்று மீண்டும் ஒரு கலந்துரையாடல் நாங்கள் நடத்தினோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எங்களுக்கு தொழில்நுட்ப பிரிவை ஆரம்பிப்பதற்கான ஆசிரியரை பெற்றுத் தருவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அதாவது அவர்களுக்கு பாடசாலையின் நியமனம், ஆசிரியர்கள் நியமனம் வழங்குகின்ற போதுதான் பாடசாலை ஆசிரியர் நியமிக்க முடியும். அவை நியமனம் இன்னும் வழங்கப்படாததற்கு எங்களுக்கு அந்த ஆசிரியர்களை தருவதில் அவர்களுக்கு சிக்கல் இருப்பதாகவே கூறினார்கள். அவை அது ஒரு காரணம். என்றாலும் அதாவது நீங்கள் கூறியது போன்று, அதாவது மாதம் ஒன்றுக்கு வெளியில் சென்று கல்வி கற்கின்ற மாணவர்கள் அன்னளவாக ஒரு 30,000 ரூபாவுக்கும் கூடுதல் என்று தான் கூற வேண்டும் செலவழிக்கிறார்கள். உதாரணமாக தங்குமிட வசதி உணவோடு சேர்ந்திருந்தால் 20,000 ரூபாய் அல்லது 18,000 ரூபாய் அவர்கள் செலவழிக்கிறார்கள். ஏனைய பரீட்சைகள் அல்லது அதற்கான ஆவணங்களை எடுக்கின்ற போது அல்லது பெற்றுக்கொள்கின்ற போது அதற்கு வேறாக அவர்கள் செலவழிக்க வேண்டும். அதாவது மாணவர்கள் அழைத்து செல்லப்படுகின்ற போது அல்லது அழைத்து வரப்படுகின்ற போது ஏற்படுகின்ற செலவினங்கள் அது அப்பாற்பட்ட வேறொரு செலவினமாக இருக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அதே நேரம் அந்த மாணவர்களுடைய தாய் தந்தையை குடும்பத்தை எல்லாம் பிரிந்திருக்கின்ற போது அவர்கள் அனுபவிக்கின்ற துயர்கள் இடர்கள் இவைகளும் இதில் அடங்குகின்றது. அதே போன்று அந்த மாணவர்கள் அந்த கல்வி கற்கின்ற கால நேரம், அந்த மாணவர்களுடைய குடும்ப பெற்றோர்கள் உறுப்பினர்கள் என்ற அவதானம், மாணவர்கள் சார்ந்த அவதானம், இவை எல்லாமே இல்லாமல் செய்வதனால் மாணவர்கள் கூடுதலாக இந்த கல்வித்துறையிலிருந்து வேறு துறைகளுக்கு ஒதுங்கி செல்கின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. அவை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் இந்த பாடசாலை மாணவர்கள் இப்பாடசாலையில் கற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ள தனது தியாகத்தோடு இங்கிருக்கின்ற நலன் விரும்பிகள் அதே போன்று உதவி செய்யக்கூடிய இவர்கள் இருக்கின்றவர்களோடு சேர்ந்து இந்த பாடசாலையில் இது உருவாக்கக்கூடிய சாத்தியம் என்று இருக்கிறது. அவை உதாரணமாக நாங்கள் கூறுவதென்றால் தற்போது பாடசாலையில் அந்த பைலிங்குவல் தரமாருக்கு உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு நாங்கள் தொண்டர் ஆசிரியர்களை நியமித்து கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவ்வாறு எங்களுக்கு அந்த உதவிகள் வழங்கப்பட்டால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த பாடசாலை இவற்றை ஆரம்பிப்பதில் எந்த தடைகளும் இல்லை, ஆரம்பிக்க முடியும். அதே போன்று எனது ஆசிரியர் குலாத்திலும் ஒரு சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வருகின்ற வருடம், இந்த வருடம் அல்ல எதிர்வரும் வருடம் இன்ஷா அல்லாஹ் தொழில்நுட்ப பிரிவை ஆரம்பிப்பதற்கு எனது ஆசிரியர் குலாத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களை கொண்டு அதனை ஏற்பாடு செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ அதாவது வந்து இப்போ உங்களுக்கு ஊர் மக்கள்கிட்ட கிடைக்கிற என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட் உதவிகள் எப்படி இருக்குது அவர்கள்ட்ட நீங்கள் போனீங்களா? அதாவது உதாரணத்துக்கு பள்ளிவாசல், எஸ்டிசி, அடுத்தது வந்து ஊர் மக்கள், தனவந்தர்கள், ஜெமியத் உலமா, இவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும்? முக்கியமாக நான் கேட்பது பெற்றோர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்கிறாங்க? இதில் பெற்றோர்களின் பங்களிப்பு என்ற வகையில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு சாதாரணமாக கிடைத்து கொண்டு தானே இருக்கிறது, இல்லை என்று கூறுவதற்கில்லை. ஆனால் நான் நீங்கள் வந்து பெற்றோர் ஒரு கூட்டம் வந்து வச்சீங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்துக்கு வந்து சமூகம் அளிக்கிற வீதம் வந்து குறைவாக இருக்குது. இல்லை, நான் பாடசாலைக்கு வந்த பிறகுதான் பாடசாலைக்கு பெற்றோர்கள் சமூகம் அளிக்கின்ற அளவு கூடுதலாக இருக்கிறது. அதாவது 90% மேற்பட்ட பெற்றோர்கள் சமூகம் அளிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அவ்வாறு சமூகம் அளிக்காத பெற்றோர்களை மீண்டும் நாங்கள் பாடசாலைக்கு மாணவர்கள் மூலம் அழைத்து அவர்களுடைய இந்த கலந்துரையாடல் நடவடிக்கைகளை கலந்துரையாடித்தான் வீடுகளுக்கு அனுப்புகிறோம். ஆகவே எந்த பெற்றோரும் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, வாய்ப்புகள் வழங்கப்படுவதும் இல்லை. ஆகவே அந்த பெற்றோர்களோட உதாரணமாக தரம் 11 நாங்கள் எடுத்துக்கொண்டால் முழுமையாக பெற்றோர்கள் அந்த மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக உதவி ஒத்தாசையில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்களுக்கு உதவிகளை வழங்குகிறார்கள். அந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வகுப்புகள் இருக்கின்ற பெற்றோர்கள் இந்த ஊக்கம் குறைவாக இருக்கிறது. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறேன். அல்மனார் தேசிய பாடசாலையில் வந்து மாணவர்கள் வந்து குறைவாகவே இருக்கின்றார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது வந்து அதிபருக்கு இல்லை. அல்மனார் தேசிய பாடசாலை தான் முன்ன ஆரம்பத்தில் இருந்தது வந்து 1000க்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. இப்போ வந்து அது 600, 500 அப்படி குறைஞ்ச நிலைமையை ஒரு தோற்றுச்சு. அதில் உண்மைத்தன்மை என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன? உதாரணமாக சென்ற காலங்களில் அதாவது 1000 தாண்டிய மாணவர் கூட்டம் பாடசாலையில் இருந்தது. அதாவது நான் நினைக்கிறேன் அந்த 1000 பாடசாலைகள் என்ற திட்டத்தின் ஊடாக அதாவது ஆரம்ப பிரிவு வேறாகவும் செகண்டரி அதாவது இடைநிலை வகுப்பு வேறாகவும் மாற்றப்பட்டது.
அந்த இடைநிலை வகுப்புகளில் இருக்கின்ற மாணவர் தொகை தான், அதாவது தரம் 6 தொடக்கம் 13 வரையான மாணவர்கள் தான் தற்போது எமது பாடசாலை கற்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நான் நினைக்கிறேன், அதாவது சமாந்தர வகுப்புகள் ஒரு வகுப்பு 3 வகுப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று நான் நினைக்கிறேன் அதே அளவான அல்லது அதற்கும் கூடுதலான மாணவர்கள் ஆரம்ப பிரிவில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆரம்ப பிரிவு இடைநிலை பிரிவு என்று 2ஆக பிரிவுபட்டதன் காரணமாக ஒரு சில சந்தர்ப்பங்களில் தரம் 6க்கு இந்த பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் அந்த பாடசாலையில் இருந்தே விடுகை பத்திரத்தை பெற்றுக்கொண்டு வேறு பாடசாலைக்கு சென்று விடுகிறார்கள். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், அதாவது தனது பிள்ளை புலமை பரீட்சையில் சித்தி அடைந்தவுடன் அவர்களுக்கு வெளி பாடசாலைகள் சிறந்த பாடசாலைகள் என்று கருதுகின்ற பாடசாலைகளில் இருந்து அவர்களுக்கு அந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்ற காரணத்திற்காகவும் மாணவர்களை அழைத்துச் செல்கிறார்கள், வெளியில் அழைத்துச் செல்கிறார்கள். அதே போன்று எமது பாடசாலை தரம் 11 வரையும் கற்கின்ற மாணவர்கள் சிறந்த பெருவேற்றை பெற்றவுடன் பெற்றோர்கள் அந்த மாணவர்களையும் வெளி பாடசாலைகளுக்கு அழைத்துச் செல்வதன் ஊடாக இந்த பாடசாலையின் இந்த மாணவர் தொகை குறைந்து கொண்டு செல்கிறது. அதே போன்று சிலர் வதிவிடங்கள் மாற்றிக்கொள்வதன் ஊடாக அந்த வதிவிடங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதனாலும் அவ்வாறு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவை பாடசாலை பொறுத்தவரையில் பாடசாலை தற்போதும் கூட வெளியிலிருந்து ஒரு சில மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் கூற வேண்டியிருக்கிறது. நல்ல விஷயம். ஆனால் அடுத்த கேள்வியானவே தொடர்ந்து நான் அது கேட்டுக்கொள்றதுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2 விஷயம். ஒன்று அந்த சி கிரேட்ன்ற ஒரு விஷயத்துக்கு அல்மனார் தேசிய பாட மாற்றம் அடைஞ்சிதுன்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒன்று அது மாற்றம் அடைந்ததில் ஆரம்பத்திலிருந்து இருந்த ஒரு நிலை தான், பாடசாலை அந்த நிலையில் தான் இருக்குது. ஓகே, அப்படின்னு சொன்னாக்க இப்போ இன்றைக்கு இந்த பிரைமரி ஸ்கூல் அது வந்து பிரிஞ்சிருக்கிறத ஏன் அதாவது ஒன்று சேர்த்தால் இதை வந்து எங்களோட தரத்தை உயர்த்தலாமா, அல்லது இப்போ நீங்கள் சொன்னீங்க அது சம்பந்தமான ஒரு மாணவர்கள் குறைஞ்சதுனால எங்களோட தரத்தை உயர்த்த முடியாது? உதாரணமாக இப்போ தற்போது உதாரணமாக நாங்கள் ஒரு சில விடயங்களை கூறலாம். அதாவது மாணவர் தொகைக்கு ஏற்பதான் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படுகிறது. அவை மாணவர் தொகை உதாரணமாக 500 என்று கருதினால் 500 மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டு பொறுப்பாசிரியர் நியமிக்கப்படுவார். அதே 1000 இருந்தால் 2 ஆசிரியரை பெற முடியும். அதே போன்று மேற்பார்வை ஆசிரியர்கள் என்ற வகையில் மேற்பார்வைக்கும் எங்களுக்கு அதாவது 500 என்றால் ஒருவர் அல்லது 1000 என்றால் இருவர், உயர்தர வகுப்பு என்றால் ஒருவர், இவ்வாறு மேற்பார்வை ஆசிரியர் அன்னளவாக 3 பேர் நமது பாடசாலை இருக்கிறார். ஆக இதே போன்று சகல பாடங்களை நாங்கள் எடுத்து நோக்கின்ற போது அந்த மாணவர் தொகை கேட்பதான் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதே போன்று மாணவர் தொகை கேட்பதான் உதாரணமாக விஞ்ஞான ஆய்வு கூடங்கள் ஏனைய அந்த அரசின் மூலம் தரப்படுகின்ற அந்த விடயங்கள் கூட அதிகமாக இருக்கும். உதாரணமாக எமது பாடசாலையில் தற்போது விஞ்ஞான பிரிவு இல்லை, உயர்தரம் ஆகவே விஞ்ஞான பிரிவு ஆய்வு கூடம் எமது பாடசாலை இல்லை. அப்போ அதே போன்று அந்த தரம் கூடின அந்த மாணவர்கள் இவ்வாறு வெளியே செல்வதான பல இழப்புகள் பாடசாலைக்கு இருக்கிறது என்று முக்கியமான விஷயம். அதோட இணைஞ்ச கேள்வியை தான் கேட்குறேன் சார். இந்த எங்களோட ஆரம்ப பாடசாலையை இந்த அல்மனார் தேசிய பாடசாலையோட இணைக்கிறதுக்கான உங்களோட கருத்து என்ன? பாடசாலையை பொறுத்தவரையும் அதாவது நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று பாடசாலையின் மாணவர் தொகைகளுக்குத்தான் எல்லா வளங்களும் ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு தற்போதைய காலத்தில் காணப்படுகிறது. ஆகவே பாடசாலையின் மாணவர் தொகை இவ்வாறு இருக்கிறதோ அந்த தொகைக்கேற்ப ஆசிரியர்கள் பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதாவது ஆரம்ப பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள் 600 அல்லது 700 என்று கருதினால் இப்பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்கள் சேர்த்தால் 1400க்கும் மேற்பட்ட மாணவர் தொகை பாடசாலையில் இருக்கும். ஆகவே அதன் அடிப்படையில் ஆசிரியர் நியமனங்களை பெறுவதில் எங்களுக்கு இலகுவான ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கும். அது முதலாவது காரணம். இரண்டாவதாக அந்த பாடசாலையில் இப்பாடசாலையோடு இணைகின்ற போது அந்த இடைவிலகல் மாணவர் தொகை குறையக்கூடிய ஒரு சாத்தியமும் இருக்கிறது. அதாவது நான் ஆரம்பத்தில் கூறியது கொண்டு தரம் 6 பெயர் வெட்டி கொண்டு செல்கின்ற மாணவர்கள் விடுகை பத்திரம் பெற்றுக்கொண்டு செல்கின்ற மாணவர்களின் தொகை குறையக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பொதுவாகவே தரம் 6, 5 எப்படி போவார்கள். அவை தொடர்ந்து செல்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வு ஏற்படாது. அடுத்த காரணியாக அதாவது எமது பாடசாலை இருக்கின்ற ஆசிரியர்கள் தொகைக்கு ஏற்பவும் அங்கு அந்த பகுதியில் இருக்கின்ற ஆசிரியர் தொகைக்கு ஏற்பவும் இந்த 2 ஆசிரியர் தொகையும் இணைகின்ற போது உதாரணமாக ஒரு கூடுதலான ஆசிரியர் தொகை பாடசாலையில் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஆகவே அவர்களை கொண்டு உதாரணமாக நாங்கள் தரம் 1, 2, 3 அல்ல 2 இந்த 2 வகுப்புகளும் ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் கால நேரத்தோடு பாடசாலையிலிருந்து சென்று விடுவார்கள். ஆகவே அந்த ஆசிரியர்களை கொண்டு இங்கிருக்கின்ற மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கை மேம்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியம்
காணப்படுகிறது. ஆகவே அந்த விடயங்கள் அதே போன்று பெற்றோர்களும், அதாவது ஆரம்ப பிரிவு பெற்றோர்கள் பாடசாலைக்கென்று அந்த இயங்குகின்ற அளவு அதிகமாக இருக்கும். அவர்களுடைய உதவி ஒத்தாசைகள் பாடசாலை கூடுதலாக இருக்கும். ஆகவே அந்த பெற்றோர்களுடைய உதவிகளை பெறக்கூடிய சாத்தியம், அந்த ஆசிரியர்களுடைய அந்த கல்வி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய சாத்தியம், அடுத்த ஆசிரியர் தொகைக்கு மாணவர் தொகைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் பெறக்கூடியது, இணைய வளங்கள் பெறக்கூடிய சாத்தியம், இது பல விடயங்களில் இது சாதகமான ஒரு நிகழ்வாகவே நான் கருதுகிறேன். ஆகவே இந்த விடயத்தில் ஊர் நலன் விரும்பிகள் அல்லது பாடசாலைகளின் SDC உறுப்பினர்கள், அதே போன்று பெற்றோர்கள், அரசியல்வாதிகள், இவ்வாறு எல்லோரும் இணைந்து இந்த பாடசாலை இணைக்கின்ற இந்த விடயத்தில் இணைந்து செயற்பட்டார்களே ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இப்பாடசாலை ஒரு சிறந்த இடத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் பாடசாலையின் மாணவர்கள் உதாரணமாக அறிவு ரீதியாக கூடின அல்லது சித்தியில் அதிகரித்த மாணவர் கூட்டம் வெளியில் செல்கிறது. ஆகவே அதை பாடசாலை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த விடயங்களோடு சேர்த்து. ஆகவே இதில் பிரதானமாக நான் ஆரம்பத்தில் முதலாவது கூறியது போன்று இது முழு பொறுப்பும் பெற்றோர்களுடைய, நலன் விரும்பிகளுடைய, அதே போன்று SDC உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த ஊரை முன்னேற்றுவதற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் என நிச்சயமாக பொருத்தமானதாக இருக்கும் என நான் கருதுகிறேன். இதில் பிரதானமாக இன்னொரு பகுதியினரையும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அதாவது பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் என்ற விதத்தில் தரம் 11க்கு தொடர்ந்து 3 வருடங்களாக, அதாவது பாடசாலையின் பெறுவர்களை மேம்படுத்துவதற்காக GW அவர்களும் இடையறாத அவர்களுடைய ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பின் காரணமாக தான் எனது பாடசாலையின் பெறுவர்களை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக, நிர்வாகம் சார்பாக, அதிபர் என்ற வகையிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அவர்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது பாடசாலைக்கும். அதே போன்று ஊர் மக்களும் பாடசாலை சமூகம் என்ற வகையில் அவர்களுக்கு ஜிவாட் செய்ய வேண்டிய ஒரு பாதினராக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே சமயம் அதே போன்று பாடசாலையின் எமது டி மண்டபத்தில் தான் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு உரிய செமினார் வகுப்புகளை நடத்துகின்றோம். ஆகவே அந்த இடத்தையும் புனர் நிர்மாணம் செய்து அதை அழகுபடுத்தி தந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ரியாஸ் சகோதரர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் மூலம் எங்களுக்கு பாடசாலையின் சவுண்ட் சிஸ்டம், அதே போன்று டெப் 2, அதே போன்று ஃபோட்டோகாப்பி மிஷின், இப்படி பல வகையான உபகரணங்களையும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக தந்திருப்பதையிட்டு அவருக்கும் எங்கள் பாடசாலை சமூகம், பாடசாலை நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் அதை செய்யவும் இல்லை. எனக்கு நான் தனிப்பட்ட சில விஷயம் செஞ்சிருந்தாலும் கூட எனக்கு ஒத்துழைச்சவங்க ஸ்பெஷலாக ஜலீல் மாஸ்டர் மகன் ஜெஸ்மின், சாதிக்கின், கொரியா அளிக்கிற எங்களோட யார் அஸ்மின், மற்ற ரியாஸ், இப்படி பலதரப்பட்டவர்களும் எனக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றியை சொல்கிறதோட நாங்கள் அடுத்த கேள்வியாவதுனா ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுனால அப்போ நான் அறிஞ்ச வகையில், அதாவது ஊரில் இருக்கும் பல பேரோட கதைச்சலவில் அவங்களோட ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் இருக்கிறவங்களோட சக ஆசிரியர்மார்களோட ஒரு கம்யூனிகேஷன் குறைபாடு. ஸோ அது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? கம்யூனிகேஷன் குறைபாடு என்ற வகையில் நான் அதை பூரணமாக ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஏனெனில் சகல விடயங்களும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்ற விடயங்கள் இருக்கிறது. பாடசாலை என்ற ஒரு இது அரச நிறுவனம். ஆகவே அந்த அரச நிறுவனம் சில சுற்று நிறுவனங்களில் ஊடாகத்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தேற வேண்டும். அவை அந்த வகையில் பாடசாலையில் இருக்கின்ற விடயங்கள், உதாரணமாக பாடசாலைக்கு சமூகம் அளித்தல், பாடசாலை வகுப்பறைக்கு உரிய நேரத்துக்கு செல்லல், உரிய நேரத்தில் வகுப்பு நிறுத்தி வெளியேறுதல், அதே போன்று ஏனைய நடவடிக்கைகள், பிள்ளைகளுக்கான அல்லது மாணவர்களுக்கான உதவி ஒத்தாசைகள் வழங்குதல், பாடசாலை நேரம் தவிர்ந்த நேரங்களில் அவர்களுடைய செயல்பாடுகள் மாணவர்களால் கிடைக்கப்பெறுதல் போன்ற அனைத்து விடயங்களும் இது உள்ளடங்கும். உதாரணமாக நான் கூறுகின்ற விடயம், இன்று கதைக்கின்ற அல்லது கதைக்கப் போகின்ற அனைவருக்கும் பாடசாலையில் மாணவர்களை ஆசிரியர்கள் அல்லது என்பவர் அன்னளவாக 100 பேர் பாடசாலையில் இருந்தால் 100 குணங்களோடு இருப்பார்கள்.
பாடசாலைகளில் 1000 பிள்ளைகள் இருந்தால் 1000 குணங்களோடு இருப்பார்கள். ஆகவே அவ்வாறான அந்த அத்தனையையும் ஒன்று சேர்த்து நடத்துவது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. ஒரு சிலர் காலையில் பாடசாலைக்கு சமூகம் அனுப்பியை தவிர்த்து உரிய நேரத்திற்கு வருவார்கள், சிலர் உரிய நேரத்திற்கு முன்னர் வருவார்கள், ஒரு சிலர் உரிய நேரத்திற்கு பின்னர் வருவார்கள். ஆகவே அவர்கள் அனைவரையும் ஒரு சமமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்திற்கு கொண்டு வருவது என்றால் ஒரு இலகுவான காரியம் அல்ல. உதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கின்ற கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் இடையே இந்த பிரச்சனைகள் வருவதில்லை. ஆகவே இவ்வாறு இந்த ஒரு இடத்தில் இருக்கின்ற பல குணங்களோடு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவ்வாறு இருக்கும். அதே போன்று எல்லோரும் தமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை அனுபவிக்க விரும்புகின்றவர்களாக இருப்பார்கள். அதில் கூடுதலான விடயத்தை அவர்களுக்கு சார்பானது. உதாரணமாக பாடசாலைக்கு ஒரு மாணவன் வருகிறான், பாடசாலைக்கு நான் இன்று போகவில்லை என்றால் பெற்றோரும் கூறுகிறாரும் பாடசாலை கல்வி நடவடிக்கை இல்லை, ஆகவே நான் போகவில்லை, இன்றைய நாளை ஆசிரியர் வரவில்லை, அதனால் நான் பாடசாலைக்கு சமூகமாக தேவையில்லை. இவ்வாறு கூறுகின்ற சந்தர்ப்பங்கள் மாணவர்களை தேடி தெரியணும். அதே போன்றுதான் ஆசிரியர்கள் அவர்களும் அவர்களுடைய தேவைகளை அடைந்து கொள்வதற்காக பல்வேறுபட்ட கதைகளை கூறி தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த ஆசிரியர் குலாத்தையும் எடுத்து நோக்கினால் ஓரிருவரை தவிர எடுத்து நோக்கினால் இந்த விடயம் என்ன என்று யாருக்கும் அதை கூட தெரியக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஓரிருவர் இதிலிருந்து, அதாவது தான் பழைய முன்னர் அனுபவித்த விடயங்கள் அதை அனுபவிக்க முனைகின்ற போது, அதே போன்று தான் முன்னர் இருந்த அதிகாரங்கள், ஏனையவர்களை கட்டுப்படுத்திய விடயங்கள், மாணவர்களை அடக்கி ஆண்ட அந்த விடயங்கள், இவற்றை எல்லாம் தற்போது செய்வதற்கு இடமளிக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதாவது நியாயமான முறையில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு சிலருக்கு இதில் பிரச்சினை காணப்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அது முழுக்கவும் பிரச்சனையான ஒரு விடயம் அல்ல. அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற விடயம் ஆசிரியர் வகுப்புக்கு அவர்களுக்குரிய பாடசாலை பாட உரிய ஆவணங்கள் வழங்கப்பட்டு வகுப்புக்கு செல்லவில்லை என்றால் அவர்களுடைய மேம்பாடு கதைப்பது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், கூடுதலாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்வை தொடர்ந்து அவர்கள் புறக்கணித்து வருகின்ற சந்தர்ப்பம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் என்ன கதைப்பது? அதே போன்று அவர்கள் ஆசிரியர் அதிபரோடு கதைக்கின்ற விடயம், கதைக்கின்ற முறை, அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதுக்கேற்ப முறையில் தான் பதில் கூற வேண்டியிருக்கிறது. இது ஏனைய பாடசாலை இதை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் ஆசிரியருக்கும் அதிபருக்கும் என்ன நிலை இருக்கிறது, அதிபருக்கும் ஆசிரியருக்கும் என்ன நிலை இருக்கிறது என்று ஏனைய பாடசாலையை பாருங்கள். உதாரணமாக சில பாடசாலையில் அதிபர் ஆசிரியர் பேசுவதே இல்லை, சந்திப்பதே இல்லை. அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் அதாவது பாடசாலையின் அந்த செக்ஷன் அதோடு அல்லது பிரதி அதிபரோடு முடிகின்ற சந்தர்ப்பங்கள் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அவர்கள் அனைத்து விடயங்களும் அவர்களுடைய சகல சுக துக்க விடயங்கள் அனைத்தும் கலந்து கொண்டு உதவித்தாசைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆகவே இவ்வாறான ஒரு நிலை இல்லையா என்று இந்த ஆசிரியர்களோடு நீங்கள் கலந்துரையாடினீர்கள் உங்களுக்கு பெறுவர்களை பெற முடியும். இந்த ஏசுகின்ற விடயம் நான் இதில் குறிப்பிட்டது போன்று வீடுகளிலே இருக்கின்ற போது, உதாரணமாக அங்கிருக்கின்ற அங்கத்தவர் தொகை ஒரு 5 பேர் கூடினால் ஒரு 7 பேராக இருக்கலாம். ஆனால் பாடசாலை என்பது அன்னளவாக 50-60 உறுப்பினர்களை கொண்ட, அதாவது பதவி ரீதியாக உறுப்பினர்களை கொண்ட ஒரு இடம். ஆகவே ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற சலுகை இன்னொருவருக்கு வழங்கப்படாத விடத்து அவர் முரண்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போன்று கூடுதலான விடயங்களை எதிர்பார்த்து தான் எவ்வாறு செயற்படலாம் என்று கருதி கொண்டு செயற்படுகிறவர்களுக்கு இடையிலும் முரண்பாடு ஏற்படலாம். ஆகவே இது ஒட்டுமொத்தமாக பாடசாலை அறிவுரைப்பு, ஆசிரியர் அறிவுரைப்பு, அதே போன்று வழிகாட்டல், சுற்று நிரூபங்கள், இவற்றை அனைத்தையும் கொண்டு செயற்படுகின்ற போது இந்த சில முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். நாங்களும், அதாவது நிர்வாகம் என்பது அதிபர், அந்த நிர்வகிக்கின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லோரையும் நாங்கள் சமமாக நடத்துகின்ற போது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஓரிருவர் தனக்கு சாதகமாக அதிபரை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது நடவாத காரியம். ஆகவே அந்த விடயத்தில் நாங்கள் முனைப்போடு செயற்படுவோம். ஆகவே இது எங்களுடைய ஆசிரியர்களாத்தின் ஊடாக அல்லது ஏனையர்களூடாக கட்டுக்கதையாக பரப்பப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஒரு ஆசிரியை அல்லது ஆசிரியர் கூறுகின்ற விடயத்தை வைத்து முழு பாடசாலை ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்காமல் முழு பாடசாலையும் அவர்கள் நோக்க வேண்டும். எனக்கும் இந்த ஆசிரியர்களோடு சுமூகமாக நடக்க முடியாமல் இல்லை. ஆனால் இந்த மாணவர்களின் கல்வி நடவடிக்கை யார் பதில் கூறுவது? பெருவேறு குறைந்தால், மாணவர் செயற்பாடு குறைந்தால், ஒழுக்கம் பிரச்சினை ஆகினால், இவ்வாறான விடயங்களுக்கு பதில் கூறுவது யார்? ஆகவே நான் பாடசாலை கற்பிக்கின்ற ஒரு ஆள் அல்ல,
நான் பாடசாலை நிர்வகிக்கின்றது. அவை நிர்வகிக்கின்ற போது பாடசாலையின் முரண்பாடுகளின் தரத்தை பொறுத்து அவர்களோடு நாங்கள் கலந்துரையாட வேண்டியவர் கலந்துரையாடுகிறோம், அவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்றவர் அறிவுரை வழங்குகிறோம், எச்சரிக்கை வழங்குகின்றவர் எச்சரிக்கை வழங்குகிறோம். அதற்காக வேண்டி எந்த ஆசிரியருக்காகவாவது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை சட்ட நடவடிக்கைகள், அதாவது பாடசாலை அதிபர் குறுக்கீடு இருக்கின்ற அந்த அதிகார நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கப்பட்டிருக்கிறது என்று ஒருவராவது நிரூபித்தால் அன்றிலிருந்து நான் இந்த பாடசாலையை நீங்கிக் கொள்ள விரும்புகிறேன். சார், இது வரைக்கும் நல்ல முறையில் நாங்கள் எங்களை கலந்துரையாட செஞ்சு கொண்டோம். ஸோ கடைசியாக இப்போ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இறுதியாக, அதாவது இந்த பாடசாலை என்பது எனது பாடசாலை அல்ல, எங்கள் பாடசாலை. ஆகவே ஊரவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதில் அங்கம் வகித்து இந்த பாடசாலைக்காக செயற்பட வேண்டும். இதில் ஏதாவது விமர்சனங்களோ அல்லது குறைபாடுகளோ அல்லது நிறைய கதைக்க வேண்டி இருக்குமாயின் அது அதிபர் என்னோடு என்பதல்ல, அதிபரோடு கலந்துரையாடுவதன் மூலம்தான் அதனை நிரூபிக்க முடியும். ஆகவே அது சம்பந்தமாக யாராவது ஏதாவது பிரச்சனைகள் கலந்துரையாடல் தேவையாயின் அதிபரை நேரடியாக கண்டு கலந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டி இன்னும் இந்த பாடசாலை உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் திறந்திருக்கின்றது என்ற விடயத்தை கூறி நிறைவு. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.